Good morning, students. Today we are going to see Class 7, Unit 2, poem A Poison Tree, as written by William Blake. Okay, so we'll start to see this poem. First, we are going to look at the summary of this poem. In A Poison Tree, William Blake describes how to handle anger both with a friend and enemy. ஸோ இந்த பாய்சன் ட்ரீ இந்த போயமில் வில்லியம் பிளேக் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது எப்படி வந்து கோவத்தை ஃப்ரெண்ட் கிட்டேயும் எனிமிக்கிட்டேயும் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. டிஸ்கிரைப்ஸ் ஹவு டு ஹேண்டில் ஆங்கர் போத் வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் அன் எனிமி. The poet has given the readers a very valuable lesson how to handle conflict. ஸோ கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா முரண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த போயட் ஹஸ் கிவன், போயட் அதாவது வில்லியம் பிளேக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரீடர்ஸ்க்கு அதாவது இந்த போயமை படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூபிள் லெசன் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து முரண்பாடை ஹேண்டில் பண்ணோம். பிகாஸ் நமக்கு ஒரு கருத்து இருக்கும், அதர்ஸ்க்கு ஒரு மற்றவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா. ஸோ எப்படி வந்து முரண்பாடை வந்து ஹேண்டில் பண்ணணும். Blake also helps the readers by clearly explaining the ill effects of holding malice inside oneself. Holding malice means ஒரு மாதிரி நம்மள சாஃப்டாக வச்சுருக்கிறது. ஓகேவா. ஸோ பிளேக் வந்து ஆல்சோ ரீடர்ஸ்க்கு என்ன கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இல் எஃபெக்ட்ஸ் இன்சைட் ஒன் செல்ஃப், அதாவது உள்ளே இருக்க அந்த அந்த கோவம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம கிளியராக வச்சுக்கலாம், எப்படி வந்து ஒருத்தர் மேலே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்கிட்டையும் ஒரு வேளை எனிமிக்கிட்டையும் எப்படி வந்து ரெண்டு பேர்கிட்டையும் வந்து கோவத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு we are going to look at in this poem. Next, the first stanza speaks about types of anger. First stanzaல வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஆங்கர், கோவத்தோட வெளிப்பாடு நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆங்கர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன், தட் வாஸ் அகெயின்ஸ்ட் எ ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தட் வாஸ் அகெயின்ஸ்ட் எ ஃப்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக வர கோவத்தை சொல்கிறாங்க. அண்ட் ஒன் அகெயின்ஸ்ட் அண்ட் எனிமி வேறு ஃப்ரெண்ட் வேறு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஃப்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக வர கோவத்தை பற்றியும் அண்ட் எனிமிக்கு அகெயின்ஸ்டாக வர கோவத்தை பற்றியும் இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. வென் த ஆங்கர் வாஸ் அகெயின்ஸ்ட் எ ஃப்ரெண்ட், ஆங்கர் கோவம் வந்து ஃப்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும் போது he took pain to explain his feelings and so the conflict was resolved. ஸோ இவன் என்னதான் வந்து நமக்கு நம்மளோட ஃப்ரெண்டு மேலே நம்ம கோவம் இருந்துச்சு அப்படின்னா, டுக் பெயின், நமக்கு வந்து என்ன, ஏன்னா அவங்களோட வந்து நம்மளோட ஃப்ரெண்டு, கோவம் இருந்து நம்ம பேசாமல் இருந்தோம் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ த கான்ஃப்ளிக்ட் வாஸ் ரீசால்வ்டு. நம்ம பேசி பார்த்தோம் அப்படின்னா, அந்த சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேபி த கான்ஃப்ளிக்ட் வந்து ரீசால்வ் ஆகும். த ஆங்கர் என்டர்ட், ரீசால்வ் ஆகி ஆங்கர் கோவம் வந்து என்ன பண்ணிடும், அந்த இடத்துல முடிஞ்சிடும். த அதர் வாஸ் அகெயின்ஸ்ட் இஸ் எனிமி. பட் எனிமி வந்து அப்படி கிடையாது. நமக்கு எனிமின்றவங்க வந்துட்டு நம்ம அவங்க கிட்ட பேசவே விரும்ப மாட்டோம். அப்படி இருக்கும் போது கோவம் வந்து அதிகமாக நம்ம மனசில் இருக்க தானே செய்யும், பேசவே விரும்பலை அப்படின்னு இருக்கும் போது. த அதர் வாஸ் அகெயின்ஸ்ட் இஸ் எனிமி, ஹீ டிட் நாட் லைக் ஹிம், ஏன்னா நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹீ ஹெல்ட் த ஆங்கர் இன்சைட் அண்ட் டிட் நாட் எக்ஸ்பிரஸ் இட், கோவத்தை உள்ளேயே வச்சுருப்பாங்க அண்ட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. ஹீ டிட் நாட் ஆங்கர் இட். ஸோ ஹீ ஹெல்ட் த ஆங்கர் இன்சைட் அண்ட் டிட் நாட் எக்ஸ்பிரஸ் இட். ஸோ கோவத்தை வந்து உள்ளே வச்சுப்பாங்க, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு கூட விரும்ப மாட்டாங்க. ஹீ ஆல்சோ டிட் நாட் ட்ரை டு எக்ஸ்ப்ரெஸ் இட் டு அதர்ஸ் அண்ட் ஃபைண்ட் எ சொல்யூஷன். ஸோ நமக்கு எனிமின்றப்போ அவங்க கிட்ட போயிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு மேலே இந்த விஷயத்துக்காக கோவமாக இருக்கேன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டாங்க இல்லையா. அண்ட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தெரியணும்னு கூட நினைக்க மாட்டாங்க, ஏன்னா எனக்கு அவனை பிடிக்காது, அதனால் அவங்ககிட்ட நான் பேச விரும்பலை அப்படின்ற மாதிரி. ரிசென்ட்மெண்ட் பிகேன் டு க்ரோ இன்சைட். ரிசென்ட்மெண்ட் மீன்ஸ் மனக்கசப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், ரொம்ப பிடிக்காம மனசுலே அவங்கள சுத்தமாக பிடிக்காமல் வெறுத்துட்ருப்போம். ஸோ அது வந்து அதிகமாகிட்டே இருக்கும் உள்ள. அண்ட் த செகண்ட் ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த செகண்ட் ஸ்டான்ஸா டாக்ஸ் அபவுட் த ஆங்கர் விச் க்ரூ ஆஸ் அ பாய்சன் ட்ரீ. ஸோ டாபிக் ஆஃப் திஸ் போயம்
ஸோ ஆங்கர் வந்து எப்படி வளருது அப்படின்னா, ஒரு மரம் வளர்ற மாதிரி, ஒரு பாய்சன் ட்ரீ எப்படி வளருமோ அந்த மாதிரி வந்து கோவம் எனக்குள்ளே வளர்ந்துட்டே இருக்கு. த poet கல்டிவேட்டட் இஸ் ஆங்கர், அதாவது வில்லியம் பிளேக் வந்து எப்படி வந்து அவரோட கோவத்தை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, வாட்டர்ட் இஸ் பட்டிங் ட்ரீ வித் ஃபியர்ஸ் அண்ட் டியர்ஸ் எவ்ரி டே அண்ட் நைட். ஸோ poet வந்துட்டு அவரோட கோவத்தை வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பட்டிங் ட்ரீ வளருது இல்லையா, புதுசாக வளரும் இல்லையா, ஸோ அந்த அந்த ட்ரீ, அதாவது அவரோட அவ்வளோ ஃபியர் அண்ட் டியர், ஒரு பயத்துலேயோ ஒரு ஒரு அழுகையிலையோ வந்து, ஏன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, ஆனால் கோவம் அதிகமாக இருக்குது. சிலர்லாம் வந்து கோவம் அதிகமாக வந்தால் அழுதுருவாங்க, தெரியும் இல்லையா. ஸோ அவ்வளோ கோவம் வருது, அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் ஃபியர் அண்ட் டியர்ஸ் தான் வந்து டே அண்ட் நைட் வருது அப்படின்ற மாதிரி அவரோட ஆங்கர் வந்து அப்படி கல்டிவேட் ஆகுது அவருக்குள்ள. த enemy did not know of this growing fury. ஸோ எனிமிக்கு வந்து இது தெரியாது, ஏன்னா அந்த எனிமி வந்து நம்மக்கிட்ட பேசலை இல்லையா. ஸோ நம்மளை பார்த்தா திருப்பிட்டு போயிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ கோவம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அதான் சொல்கிறாங்க, த enemy did not know of this growing fury. Deceptively the poet employed his smiles as though it was sun to this toxic tree. டிசெப்டிவ்லி அப்படின்னா ஏமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசெப்டிவ்லி த poet, ஏமாற்றத்தோட த poet வந்து என்ன எம்ப்ளாய் பண்ணுறாருன்னா, his smiles as though it was sun to this toxic tree. ஸோ உள்ளே வந்து அவ்வளோ கோவம் எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி, என்னதான் வந்து உள்ளே அவ்வளோ கோவத்தை வச்சுட்டு வெளியே வந்து சிரிக்கிறாங்க. poet வந்து என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே அவ்வளோ கோவம் இருக்குது, அவ்வளோ கோவத்தை உள்ளே வச்சுட்டு வெளியே சிரிக்கிறாங்க. அதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளே வந்து எரிஞ்சிட்ருக்கு, சன் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குது கோவம். பட் இட்ஸ் ஜஸ்ட் smiles every day. With charm, he cleverly did not allow interjection or awareness of this wrath. With charm, charmனா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஸோ வித் charm, interjection மீன்ஸ் குறுக்கிடுறது, அவேர்னஸ் க்ரியேட் பண்ண தெரியும் இல்லையா. he cleverly did not allow, அவரோட கோவத்தை வந்து வெளியே காமிச்சிக்கவே அவர் வந்து விரும்பலை. அவர் கோவத்தை வெளியே காமிச்சிக்காமல் உள்ளேயே எல்லாத்தையும் வச்சு அதை அப்படியே பாய்சன் ட்ரீ மாதிரி க்ரோ பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் about the third stanza என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, tells how he nurtured the tree. Third stanza tells how he nurtured the tree. Nurtured means பராமரிக்காமல் விட்டுருவாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க, anger poisoned the human spirit, furthermore it endangered the ability to use logical reasoning. ஆங்கர் வந்து கோபம் வந்து ஹியூமன் ஸ்பிரிட் தெரியும்ல, நம்மளோட நம்பிக்கை, ஹியூமன் ஸ்பிரிட் வந்து எப்படி அந்த இடத்துல ஆங்கர் வந்து பாய்சன் ஆகுது அப்படின்னா, ஃபர்தர்மோர் இட் என்டேஞ்சர்ட் த எபிலிட்டி. எந்த எபிலிட்டியை வந்து, லாஜிக்கல் ரீசனிங். ஜென்ரலாக நமக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும் கோவப்படுறதுக்கு, அது வந்து அதிகமாக வளர்ந்துட்டே இருக்குது. ஃபைனலி த ட்ரீ போர் த ஃப்ரூட் ஆஃப் ஃபியூரி இன் த ஃபார்ம் ஆஃப் எ பியூட்டிஃபுல் அப்பீலிங் ஆப்பிள். ஸோ ஃபைனலி வந்து அந்த மரத்தில் வந்து ஒரு ஃப்ரூட் வந்து ஒன்று வளருது, ஓகேவா. ஃப்ரூட் ஒன்று வளருது, அதாவது அந்த பாய்சன் ட்ரீயில் ஒரு ஃப்ரூட் ஒன்று வருது. ட்ரீனாவே அதில் கண்டிப்பாக ஃப்ரூட் வரும் இல்லையா. த enemy ஆஃப் த poet planned to stealthily eat the fruit of the tree. enemy ஆஃப் த poet, இந்த poetோட enemy இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃப்ரூட்டை வந்து அந்த மரத்துலேருந்து அந்த ஃப்ரூட்டை திருடி சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இந்த ஃபைனல் ஸ்டான்ஸா, the enemy was lured by the fruit of that poison tree. enemy was lured அப்படின்னா, அந்த enemy வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாய்சன் ட்ரீயில் இருக்க அந்த ஃப்ரூட் வந்து அவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. lured மீன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது. பாய்சன் ட்ரீயில் இருக்க அந்த ஃப்ரூட் வந்து அந்த எனிமியை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் த poet கிட்ட கேட்காம, அதாவது வில்லியம் பிளேக்ஸ் கிட்ட கேட்காமையே என்ன பண்ணுறாங்க, the enemy ate the fruit of fury and was found dead the next day under the tree. ஸோ என்ன சொல்கிறாங்க, த enemy ate the அதாவது poet கிட்ட கேட்காமையே, வில்லியம் பிளேக் கிட்ட கேட்காமையே அந்த ட்ரீ எடுத்து சாப்பிட்டதுனால நெக்ஸ்ட் டே அது வந்து, பிகாஸ் இட்ஸ் அ பாய்சன் ட்ரீ ரைட், அதாவது அந்த கோவத்தை வந்து இந்த ட்ரீயோட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த ட்ரீ வந்து அப்படி பாய்சனாக வளருது, என் கோவம் அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃப்ரூட்டை வந்து எடுத்து சாப்பிட்டு இவர் இறந்துடுறாரு. ஹூ ஹாஸ் டெட், த enemy ஆஃப் திஸ் poem. ஓகே, த enemy ஆஃப் த poet. ஸோ poetோட enemy அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இறந்துறாங்க. த poet does not seem to worry about the loss. ஏன்னா enemy இல்லையா, enemy வந்து அவங்க இறந்துட்டாங்கன்றதுனால எந்த ஒரியும் அவருக்கு கவலை இல்லை. Blake uses the poem as a warning to those who harbor grudges and allow the feeling of resentment to stay inside without dealing with them. Expressing the feelings is the only way to avoid the fruit of poison tree.
ஸோ பிளேக் வந்து ஆக்சுவலி என்ன தான் வந்து சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன கிரட்ஜ் இருந்தாலுமே சரி, ஓகேவா, என்ன ஒரு மனக்கசப்பு இருந்தாலுமே சரி, ரிசன்மெண்ட் மீன்ஸ் கோவம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு மனக்கசப்பு இல்லை கோவம் உள்ளே இருந்தாலும் சரி, அது யார் வந்து அந்த கோவத்துக்கு காரணமானவங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம டீல் பண்ணி அதை முடிச்சிடணும். இஃப் இன்கேஸ் நம்ம வந்து அதை உள்ளே க்ரோ பண்ணி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அது வளர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பாய்சன் ட்ரீயாக மாறிடும். அதனால் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, எக்ஸ்ப்ரெஸிங் த ஃபீலிங் இஸ் த ஒன்லி வே. நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான், நம்ம கோவத்தை வந்து வெளியே காமிச்சிடுறது தான் இஸ் அ ஒன்லி வே டு அவாய்ட் த ஃப்ரூட் ஆஃப் பாய்சன் ட்ரீ. இந்த மாதிரி வந்து பாய்சன் ட்ரீயில் ஒரு பழம் வந்து வளராமல் இருக்கிறது, வளர்ப்ப தான் வந்து பழம் வந்து வளராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு the poet completes this story. Okay, so we'll look at the glossary. Deceitful, cunning, treacherous, foe means enemy, wild, coward, wiles, tricks, wrath, anger. Now we are going to look at the poem lines, poem stanzas. Okay, now we will start to look at a poison tree poem. I was angry with my friend, I told my wrath did end. I was angry with my foe, I told it not, my wrath did grow. I was angry with my friend. ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட கோவமாக இருந்தேன். த வில்லியம் பிளேக்ஸ் சேஸ், நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கோவமாக இருந்தேன். ஐ டோல்ட் மை wrath did end. ஸோ என்னோடய கோவத்தை நான் என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட வெளியே காமிச்சிட்டேன். ஏன்னா அவன்கிட்ட என்னால் பேச முடியாது, ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ என்னோடய கோவத்தை அவன்கிட்ட மட்டும்தான் வெளியே காட்ட முடியும். மை wrath did end. ஸோ என்னோடய கோவம் என்னமோ நான் அதை நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன். தென் அதுக்கப்புறம் என்னாச்சு, ப்ராப்ளம் வந்து ரீசால்வ் ஆகிடுச்சு. அதனால் தட் எவ்ரி திங் இஸ் கிளியர் நவ். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ. என்னோட எனிமி கிட்ட இப்போ நான் கோவமாக இருக்கேன். ஐ டோல்ட் இட் நாட், மை wrath did grow. நான் அதை வந்து என்னோட எனிமி கிட்ட சொல்லவே இல்லை, என்னால் சொல்ல முடியல. ஏன்னா பிகாஸ் இஸ் மை எனிமி, மை wrath did grow. ஸோ என்னோட எனிமி கிட்ட நான் என்னோட கோவத்தை வெளிக்காட்டாததுனால என்னோட மனசுக்குள்ளே என்ன ஆகிட்டுருக்கு, கோவம் வந்து வளர்ந்துட்டே இருக்குது. ஸோ என்னோடய மனசுக்குள்ளே கோவம் வளர்ந்துட்டே இருந்தது. அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ், நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ், அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ் அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைல்ஸ். அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ். ஸோ நான் அந்த கோவத்தை எப்படி வந்து வளர்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு பயத்திலே வளர்த்துட்டு இருந்தேன். எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, என்னைக்காவது என்னோடய கோவத்தை நான் வெளியே காமிச்சிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே எனக்குள்ளேயே நான் அந்த கோவத்தை பயங்கரமாக க்ரோ பண்ணிகிட்டே இருந்தேன். நைட் அண்ட் மார்னிங் வித் டியர்ஸ். எப்படி வந்து நான் அந்த பாய்சன் ட்ரீயை உள்ள வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னா, காலையிலேயும் நைட்டு வந்து அவன் மேலே இருக்க கோவத்தில் அழுதே வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அவன் மேலே இருக்க கோவத்தை வளர்த்துட்ருக்கேன். அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ். பட் நான் வந்து எப்படி ஐ டிஸ்பிளேட் பிஃபோர் ஹிம், அவனுக்கு முன்னாடி வந்து நான் எப்படி டிஸ்பிளே ஆனேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் ஸ்மைல்டு. லைக் எப்படின்னா, உள்ளே வந்து பயங்கரமாக எரிஞ்சிட்ருக்கு, வெளியே வந்து நான் சிரிச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அவ்வளோ கோவம் இருக்குது உள்ள. பட் ஐ டிஸ்பிளேட் மை செல்ஃப் வித் பிஃபோர் ஹிம், ஸ்மைல் பண்ணிவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைல்ஸ். ஸோ சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைல்ஸ் மீன்ஸ் கன்னிங்காக இருக்கிறது. ஓகேவா. அண்ட் வித் சாஃப்டாக வந்து உள்ளே நடிச்சிட்ருக்கேன். பட் அவ்வளோ கன்னிங் இருக்குது உள்ள. அண்ட் இட் க்ரியூ போத் டே அண்ட் நைட். ஸோ உள்ளே வந்து கோவம் வந்து டெய்லி டே அண்ட் நைட் வளர்ந்துட்டே இருக்குது. டில் இட் போர் அன் ஆப்பிள் ட்ரீ. ஸோ அது வளர்ந்து அந்த ட்ரீல இருந்து, ஸோ ஆப்பிள் ட்ரீ இல்லை, ஆப்பிள் பிரைட். டில் இட் போர் அன் ஆப்பிள் பிரைட். ஸோ அந்த பாய்சன் ட்ரீ வளர்ந்து அதிலிருந்து இப்போ ஒரு ஃப்ரூட் கூட வெளியே வந்திருக்கு. ஒரு ஆப்பிள் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. அண்ட் மை ஃபோ பிஹெல்ட் இட் ஷைன். ஸோ என்னோட எனிமியை வந்து அந்த ஆப்பிள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. புரியுதா? இப்போ என்னோட எனிமியை வந்து அந்த ஆப்பிள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது வித் இட்ஸ் ஷைன். அண்ட் ஹீ நியூ தட் இட் வாஸ் மைன். அண்ட் என்னோட எனிமிக்கு தெரியும் அது வந்து என்னோட ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னா அது என்னோட ஆப்பிள், என்னோட ஆப்பிள்னு என்னோட எனிமிக்கும் தெரியும். அண்ட் இன் டு மை கார்டன் ஸ்டோல் வென் த ரைட் ஹேட் வெயில்ட் த போல், இன் த மார்னிங் கிளாட் ஐ சி மை ஃபோ அவுட்ஸ்ட்ரெச்ட் பினீத் த ட்ரீ. ஸோ அண்ட் இன்டு மை கார்டன் ஸ்டோல். ஸோ ஒரு நாள் வந்து என்னோட கார்டன் வந்துட்டு அந்த பிகாஸ் இட் அட்ராக்ட்ஸ் ரைட் த போயட்டோட எனிமியை வந்து அந்த ஆப்பிள் ட்ரீ, அந்த ஆப்பிள் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு இல்லையா. ஸோ தட் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு நாள் திருடி எடுத்துக்கிறாரு ஆப்பிளை. when the night had veiled the pole, in the morning glad I see my foe outstretched beneath the tree. அந்த பழத்தை எடுத்து இவர் எடுத்து சாப்பிட்டுறாரு.
சாப்பிட்டுட்டு அந்த மரத்துக்கு கீழேயே என்ன இருக்காரு, இறந்து போய் இறந்துட்டுருக்காரு. ஸோ மார்னிங் வந்து நான் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து கவலையாகவே இல்லை. வில்லியம் பிளேக் சேஸ் எனக்கு வந்து கவலையாகவே இல்லை. ஏன் அப்படின்னா, பிகாஸ் இஸ் மை எனிமி, ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் த லவ் த லவ் விச் ஐ ஹேட் ஆன் ஹெம். ஓகேவா, என்னோட அன்பு வந்து நான் அவன்கிட்ட வெளியே காட்டவே விரும்பலை. பிகாஸ் இஸ் மை எனிமி, எனக்கு வந்து அன்பே இல்லை அவன் மேலே. ஐ டோன்ட் லைக் ஹெம். ஸோ எனக்கு அவனை வந்து பிடிக்காது, அவன் மேலே எனக்கு அன்பு இல்லை. அதனால் வந்துட்டு என்ன பண்ணல, அது அவனோட டெத்துக்கு நான் கவலைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லியம் பிளேக் சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த moral ஆஃப் தி ஸ்டோரி இஸ், as I said ஆல்ரெடி இந்த சம்மரியிலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். The moral of the story is we should have to express our feeling towards the right person. So who is responsible for that feeling? யார் வந்து இப்போ it may be anything, எமோஷ்னலில் இருக்கலாம், இல்லை ஃபீலிங்ஸ், ஒரு ஹாப்பினஸ் இருக்கலாம், இல்லை சேட்னஸ் இருக்கலாம், இல்லை ஆங்கர் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிளோ அவங்கக்கிட்ட நம்ம ஷோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பாய்சன் ட்ரீ என்ன ஆகாது, க்ரோ ஆகாது. தட் வி ஷுட் ஹாவ் டு ஷோ அவர் ஃபீலிங்ஸ், அவர் ஆங்கர் டுவர்ட்ஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். அந்த பர்சன்கிட்ட நம்ம வெளியே காமிச்சிடணும். கோவம் இருந்தால் அதை நமக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இப்படி தான் நமக்குள்ளே வந்து ஒரு பாய்சன் ட்ரீ வளர்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லியம் பிளேக் ஃபினிஷஸ் திஸ் போயம். ஓகே, A Poison Tree. So about the author, William Blake 1757 to 1827 was an English poet, painter and printmaker. Blake is now considered as a seminal figure in the history of English poetry. He was born in London. He was a boldly imaginative rebel in both his thought and his art. Some of his famous poems are The Lamb and The Tiger. So we have already seen the glossary of this poem. Thank you guys. I hope you all understand this poem. Thank you.